வணக்கம், நான் சஞ்சீவ் வெல்டிங் ஒர்க்ஸ் சுந்தர் பேசுறேன். வெல்டிங் ரிலேட்டடாகவும் சிவில் சம்பந்தப்பட்ட வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோ போலாம். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, செங்கக்கட்டை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பூச்சி வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ போலாம். ஃபர்ஸ்ட் பூச்சி வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நல்லா சுவரை வந்து நல்லா கியூரிங் பண்ணிக்கணும். செங்கக்கட்டை வந்து நல்லா கியூரிங் பண்ணிட்டு, ரெண்டாவது ரூமுக்குள்ள வயரிங் எல்லாம் உடைச்சிருப்பாங்க. இந்த வீடியோல பாக்குற மாதிரி நல்லா சிமெண்ட்டை நல்லா அடிச்சு உள்ள முதல்ல பேக் பண்ணி வச்சிடணும். அடுத்து கலவை நல்லா அடிச்சு உள்ள வச்சு பூசுறாங்களா என்னங்க பார்க்கணும். நம்ம நல்லா உள்ள வச்சு பூசிட்டு மெஸ் வச்சு பூசினா கொஞ்சம் பெஸ்ட். அந்த வயரிங் வர இடத்துல இல்ல நல்லா சிமெண்ட்டை வச்சு நல்லா வச்சுட்டு இந்த மாதிரி சாந்து அடிச்சு பூசினாலும் நல்லா பெஸ்டா ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். அப்புறம் சுவர் பூச்சி வந்து மொத்தம் 3 லேயரா பூசுவாங்க. ஃபர்ஸ்ட் லேயர் பாத்தீங்கன்னா நல்லா சிமெண்ட் கலவை வந்து கொஞ்சம் நல்லா இலக்கமா போட்டு நல்லா உள்ள ஒரு அடி அடிச்சுட்டு, அடுத்து ரெண்டாவது லேயர் வந்து புட்டுக்கலவை அடிக்கணும். புட்டுக்கலவை நல்லா வச்சு அடிச்சு நல்லா ஸ்ட்ராங்கா வச்சு நல்லா பூச்சி நல்லா ஒரு தேய்க்கணும். தேய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த அடிக்கிற சவுண்டு பாருங்க, அப்பயே தெரியும் நல்லா போய் சிமெண்ட் ஒட்டுதுங்குது. நல்லா டப்புன்னு நல்லா அடிச்சு உள்ள கரெக்டா உட்காந்து பேக் பண்ணணும். சிமெண்ட்லாம் பேக் பண்ணிட்டு மேல புட்டுக்கலவே அடிச்சுட்டு, அடுத்து ஃபைனல் லேயரா அதாவது சிமெண்ட் நல்லா கரைச்சிட்டு, அதாவது நல்ல ஒரு தண்ணி பதத்துல இருக்க மாதிரி கரைச்சிட்டு நல்லா மேல வச்சு நல்லா அடிச்சு நல்லா ஒரு தேய்ச்சிட்டோம்னா நல்லா தேய்க்கணும். தேய்ச்சிட்டு நல்லா பலன்னு இருக்கும் சுவரு. இதே மாதிரி உங்க பில்டிங்லயும் செய்யறாங்களாங்க கவனிங்க. இதே மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.